நம்மளுக்கு 5 டைம் இருக்கு. இந்த 5 டைமில் தான் தெய்வ வழிபாடு தியானம் எல்லாத்தையும் செய்யணும். சும்மா நேரம் கட்ட நேரத்துலலாம் செய்யக்கூடாது. நம்ம இஷ்டப்படி அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. மெயினாக அதுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 5 டைமை நான் சொல்கிறேன். உசட்கால டைம் ப்ரீடவுன். இது 3 மணி காலையிலிருந்து 6 மணி காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் பிராத்தகாலனா சன்ரைஸ் 6 மணி காலையிலிருந்து 9 மணி காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் மத்தியான காலா டே டைம். இது 9 மணி காலையிலிருந்து 3 மணி மத்தியானம் வரைக்கும், 9 AM to 3 PM. அதுக்கப்புறம் சாயங்காலா ஈவினிங் 3 மணி மத்தியானத்துல இருந்து 5 மணி மத்தியானம் வரைக்கும், 3 PM to 5 PM. கடைசியா சாயானா காலா. முதல்ல சாயங்காலா, கடைசியா சாயானா காலானாலே டைம். அதான் பைரவரை டைம் சொல்லுவாங்க. டைம் காட் ஆஃப் டைம் சொல்லுவாங்க. சாயானா காலா நைட் டைம். 5 மணிலேருந்து மத்தியானம் 5 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். உசட் காலா ப்ரீ டவுன் 3 மணி காலையிலேருந்து 6 மணி காலையில் வரைக்கும், 3 AM to 6 AM. பிரத்த காலா சன்ரைஸ் 6 மணி காலையிலேருந்து 9 மணி காலையில் வரைக்கும், 6 AM to 9 AM. மத்தியான காலா டே டைம். 9 மணி காலையில் இருந்து 3 மணி மத்தியானம் வரைக்கும், 9 AM to 3 PM. சாயங்காலா ஈவினிங். அது 3 PMலேருந்து 5 PM, 3 மணி மத்தியானம்லேருந்து 5 மணி மத்தியானம் வரைக்கும். சாயங்காலா கடைசியாக சாயானா காலா நைட் டைம், 5 மணி மத்தியானத்துலேருந்து 7 மணி ராத்திரி வரைக்கும். இந்த டைமில் தான் தெய்வ வழிபாடு, சில வழிபாடு, தியானம் இதெல்லாம் செய்யணும். இந்த டைம் இல்லாத டைம்லாம் செய்யக்கூடாது. அதுக்கு பிரயோஜனமும் இல்லை.